பொம்பளை என்ன நம்பரில் இருக்கிறா சொல்லு முதல்ல. வாடகை இருக்கலாம் சொந்த வீடா வந்து ஓன் ஹவுஸ் தான் கிடையாது. ஓன் ஹவுஸ் தானே இல்லையா? என்ன நம்பர் சொல்லு. நான் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறேன். 25 வருஷமாக இங்கே குப்பை கொட்டின்னு இருக்கிறோம். ஏன்னா இவெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு பேசிட்டு இருப்பாள் ஒருத்தியும். இறங்கி அசிங்கமாக இறங்கினேன் 2 நாள் கூட காலி பண்ணிட்டு போயிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்கிற அவள் பெரிய மயிர். அவள் வந்து இங்கே வந்து கத்துறதுக்கு தெரு நாய் அடிக்க அவள் வளர்க்குற நாயாக இருந்தால் எங்களுக்கு சீட் போட்டு 800 ரூபா கொடுத்து போட்டு 4 மாதம் ஆகலை. எங்கள் வண்டியை பாரு எப்படி பண்ணி வச்சுருக்குங்க. அதை அடித்தா அதுக்கு தெரியுமா எங்கள் வீட்டு வண்டின்னு? எனக்கு தெரிஞ்சு அது விரட்டுற ஆள் தான் வண்டியை தான் கடிச்சு. சரி, அவர் என்ன பண்ணாரு? அவர் வண்டியை கடிச்சு வச்சிருக்குதே மகேஷ் வண்டியை. இன்னைக்கு இல்லை, எங்கள் வண்டியை கடிச்சு அன்றைக்கி அங்கேயும் கடிச்சிருக்குது. அதை வராரு இரு இங்கே வாங்க மகேஷ் வாட்ச்மேன் வாட்டர் இங்கே இருமா கேளு. அவருக்கு பொழப்பு இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறமா அவரெல்லாம் சும்மா பொறிக்கணும் இல்லை. அவருக்கு நாய் அடிக்கிற வேலை தானே அவருக்கு. அதெல்லாம் மேலே இருக்கார் உங்களை மாதிரி. உங்களுக்குலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. கார் அடியில் படுத்துக்கிட்டு நைட்டெல்லாம் சாவு அடிக்குது. குழந்தைய தூங்க விடாத அந்த வெள்ளை நாய். இந்த மகேஷ் வட்டம் இரு நீயே கேளு. அவருக்கு என்ன இதான் பொழப்பா? நாய் அடிக்கிற பொழப்பா? எங்களுக்கு தான் கருமம். குழந்தை தூங்கலான்னு அடிச்சு சாவு அடிக்கிறோம் அந்த சனியனை. அவன் வந்துடுறா பெரிய பிடிங்க மாதிரி மேலேருந்து இறங்கி. உனக்கு எந்த வீடுன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. நான் வீடுலாம் போய் கவு தட்டு வைப்போம். தட்டினா அப்புறம் அசிங்கமாக இப்போ கேட்டு வந்துடுவேன். நான் வந்து படித்தவோ படிக்கலாம்லாம் இல்லை. நானும் கிராமத்துலேருந்து வந்ததான் எனக்கும் தெரியும் எப்படி இப்படி பேசணும்னு. அடிக்க செருப்பு அடிக்கிற மாதிரி பேசணும் ஓடிடுவா வீட்டை விட்டு. ஏங்க மகேஷ் ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க. எங்கள் நாய்க்கு இது நம்ம வண்டிக்கு தெரியுதாம்மா? அப்போ அந்த நாயை வெஸ்ட் வச்சு சாவடிக்கணும். இங்கே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண நம்ம வண்டியை கடிக்கும் நம்ம மூடி எடுக்கணும். அப்போ செருப்பால் அடிக்கிறேன். எவடா இன்னைக்கு இது மேலே இறங்கி வைக்க எவனா கீழே எந்த வீடுன்னு பின்னாடியே போய் செருப்பால் வச்சு வர அவளியும் இருக்கட்டும். நம்ம 2000 ரூபாய்க்கு மேலே செருப்பு போச்சு. ஏன்பா நாயை அடிக்கிறவங்க தான் அது கடிக்குதான் வண்டியை. நீங்கள் என்ன அடிச்சிருக்கீங்களா நாயை? உங்கள் வண்டியை ஏன் கடிச்சிது? இந்த பாப்பா சொல்கிறா கேளுங்க. ஆகுனா அந்த 44 யார்ப்பா அந்த பொம்பளை அவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்குது. அது பேசுகிறவங்க என்ன சொல்கிறேன் நான் எங்கள் வண்டி சீட்டை மாற்றி கொடுத்து போட்டுருக்கு. நான் யாருக்கும் பேசுகிறேன். எந்த நாய்கிட்டையும் நாயை பற்றி பேசுகிறேன் நான். அவ்வளோ பேசுகிறேன் அந்த பொம்பளை யாருக்கான்னு தெரியல. எனக்கு வாடகை தான் இருக்காங்க. அவங்க